உன்னதத்தில் வாசம் செய்கிற பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளை கண்டு சொந்தம் யாராலும் முடியாது, தொழுது கொள்ள முடியாது. கர்த்தாவை நீ கொடுத்துதான் நல்ல நேரத்திற்காக ஜீவன் பலனுக்காக அடியோடு துதிக்கும் ராஜ்யமே. ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கும் போது இந்த பிரச்சனை என்பதை நாம் உயர்ந்த இதை பார்த்து வந்திருக்கும் உங்களுக்கும் சந்தோஷமாய் மாறும். இந்த கவலைகள் எல்லாம் கண்ணீர் எல்லாம் மாறும் என்று இந்த பாடலை பாடி நக்கத்தை துணிக்குமாக கடந்தெல்லாம் நினைத்து கலங்காதே, கடந்தது மறைந்து விடு. கர்த்தர் புதிய காரியங்கள் செய்கிறார். கர்த்தரை உயர்த்தி சொல்லி துணிக்குமாக Mother
பாடலை பாடுவோம். உன்னதமானவரே, இந்த பாடலை பாடி சொல்வ துதிப்புமாக நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் உன்னதமானவரே,
கிறிஸ்து நாமத்தினால உங்களை யாரும் வாழ்த்துகிறேன். Greetings to you all in the name of Lord Savior and Jesus Christ. இந்த வேலையில பார்க்கும்போது building for Christ, கிறிஸ்துவுக்காக கட்டப்படுகிறதான என்ற ஒரு தலைப்புல நான் பேசுகிறேன். ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்று பார்க்கும்பொழுது மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 முதல் 27வது வசனம். The Gospel of Matthew chapter 7 verse 24 to 27. The wise and the foolish builder. புத்தி உள்ள மனுஷனும் புத்தி இல்லாத மனுஷன் கட்டுகிறதான ஒரு கட்டடத்தை நாம் பார்க்கலாம். Therefore, anyone who hears these words of mine and puts them into practice is like a wise man who builds his house on the rock. தமிழ்ல வாசிப்போம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்களின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு வீட்டுக்கு தேவையானது என்னதுங்க? முதலாவது ஃபவுண்டேஷன் இல்லைங்களா? எல்லாருக்குமே நமக்கு தெரியும், அடிஸ்தலம் இல்லைங்களா? அந்த அடிஸ்தலம் ஆனது மிக முக்கியமாக காணப்படுகிறது. அது ஸ்ட்ராங்கா இருந்தா தான் பில்டிங் என்ன இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கு. லேட்டஸ்டா நியூஸ்ல எல்லாம் நீங்க பார்க்கும்பொழுது எல்லா பில்டிங் என்ன ஆகுது, சரிந்து விழுகிறது. ஏன்னா அது ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இல்லை. நம்மளுடைய ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாமா? நம்மளுடைய ஆவிக்குரிய அடிஸ்தலம் யார் மீது கட்டப்பட்டு இருக்கிறது? நம்மளுடைய பணத்தின் மீதா, விசுவாசத்தின் மீதா, இல்ல நம்மளுடைய குடும்பத்தின் மீதா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மீதா? நம்மளுடைய அஸ்திவாரம் எதை நம்பி இருக்கிறது? நம்மளுடைய சம்பாதிக்கிறோம்ன்ற அது மேல இருக்கிறதா? நம்மளுடைய அஸ்திவாரம் உறுதியாக இருக்கிறதா? ஏனென்றால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்மளுடைய அஸ்திவாரம் மிக அவசியமாக இருக்கிறது. Today in our Christian life we need a foundation to be strong upon whom is our foundation. எங்க இருக்கிறது, யார் மேல இருக்கிறது என்று சொல்லி. Because in times of trials and temptations you are easily shaken if your foundation is not laid on Jesus Christ. இயேசு கிறிஸ்து மீது நம்முடைய அஸ்திவாரம் இல்லைன்னா ஒரு சோதனைகள் பிரச்சனைகள் வரும்போது ஈஸியா என்ன ஆகுது, அசைந்து போகிறது, இடிந்து விழுகிறது இல்லைங்களா? ஏதாவது ஒரு உபத்திர பிரச்சனை வரும்போது நம்ம உடனே உடைஞ்சு போகிறோம், சோர்ந்து போறோம். ஏன்னா நம்முடைய அஸ்திவாரம் உலகத்தின் மீது, மாம்சத்தின் மீது இருக்கிறது. நமக்குள்ள என்ன இருக்கிறதோ அதை பார்க்கிறோமோ அது மேல இருக்கிறது. அப்போ அது இல்லாம போன உடனே என்ன ஆகுது, பாக்கெட் ஃபுல்லா பணம் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும், இல்லாத போது என்ன ஆகுது, உடனே உடைஞ்சு போய் சோர்ந்து போயிடும். அது இல்ல, நம்முடைய அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து மீது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த ஃபவுண்டேஷன், இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளுடைய அஸ்திவாரம் வந்து இட்டர்னல் சன் ஆஃப் காட், நம்ம நித்தியமான தேவனுடைய குமாரன் மீது நம்முடைய அஸ்திவாரம் இருக்க வேண்டும். இந்த இடத்துல பாருங்கள், therefore anyone who hears these words of mine, என்னுடைய இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன் பிரகாரம் செய்கிறவன் புத்தியுள்ள ஒரு மனுஷன் கண்மலை மேல கட்டிருக்கிறதான ஒரு ஒப்பா இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்கிறது மட்டுமல்ல, அதன் பிரகாரம் என்ன பண்ணுமா, செய்ய வேண்டும். வாரம் வந்து இந்த செய்தியை கேட்டுட்டு போகிறது இல்ல, அதன் பிரகாரம் செய்ய நீங்கள் பழக வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசினாலும் அந்த வார்த்தையின் பிரகாரம் அதையே நீங்க தியானிக்கணும். இந்த வார்த்தையின் பிரகாரம் என்னை ஆசீர்வதிங்க, இந்த நடந்தும் ஆண்டவரே என்று சொல்லி we need to put into practice. So the wise man who builds his house on the rock, கண்மலை மீது கட்டப்பட்ட ஒரு வீடு, மணல் மீது கட்டப்பட்டதான் ஒரு வீடுக்கு இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஊமையாக இதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த கண்மலை மீது கட்டப்பட்ட வீடுக்கு என்ன ஆகுது, the rain came down, the stream rose and the winds blew and beat against the house. என்னென்ன வந்தது, மழை வந்தது, பெரு வெள்ளம் வந்தது, காற்று வந்தது, ஆனாலும் it did not fall. Hallelujah. ஆனாலும் அந்த வீடு என்ன ஆகல, விழவில்லை. Hallelujah. எவ்வளவு பெரிய உபத்திரவம் வரட்டும், யார் நமக்கு எவ்வளவு பேர் எழுப்பி நின்றாலும் சரி, எது வந்தாலும் நம்மளுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்மள ஒருத்தரும் அசைக்கவே முடியாது, அசைக்க முடியாது. அப்படி குடும்பத்தையும் நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு விரோதமாக, ஆராதனைக்கு விரோதமாக, விசுவாசத்துக்கு விரோதமாக இந்த நாளில பார்க்கும்போது சத்துருவானவன் அநேக பேரை எழுப்பி விடுவான், தூண்டி விடுவான். ஏன் ஆலயத்துக்கு போறீங்க, ஏன் உபவாச கூட்டத்துக்கு போறீங்க, எதற்காக ஜெபத்துல இருக்கிறீங்க,
வா கொஞ்ச நேரம் அப்படி சுத்தலாம், நாம தீய பழக்கத்துக்குள்ள போல, இப்படி எல்லாம் பிசாசு என்ன பண்றான், சோதனைக்குள்ளாக இழுக்கும் பொழுது ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அது என்ன ஆகும், விழுகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் எதற்காக பேசுறாருன்னு சொன்னா ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் படுத்த முடியும். ஹல்லேலூயா. நீங்க யோசிக்கலாம், என்னுடைய ஃபவுண்டேஷனே சரியில்லையே, நம்ம பிள்ளைகளை நல்ல ஸ்கூல்ல போடணும்னு யோசிக்கிறோம். ஏன்னா ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும். அந்த ஏபிசிடி ஆல்பபெட்ஸ் தெரிஞ்சாதான் எழுத்து கூட்டி படிக்கவும் அதான் கூட பிள்ளைகளுக்கு. அப்படி நம்ம யோசித்து செய்யணும். அதே பிரகாரம் சபைக்கு வர உங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளையும் நீங்க என்ன பண்ணணும், சபையில் இருக்கிற ஊழியர்களுக்கும் நல்ல பைபிள் வசனங்கள் சொல்லி கொடுத்து நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டு வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க சீரியல் பார்த்துட்டு இப்படி விளையாடிட்டு இப்படியே தான் அவங்களுடைய வாழ்க்கை போகும். பின்பு அவங்க வளர்ந்து வரும்பொழுது ஈஸியா அவங்க கீழே விழுந்துருவாங்க, சோர்ந்து போவாங்க, பாவத்துக்குள்ள அகப்படுவாங்க. ஏனென்றால் ஃபவுண்டேஷன் சரியில்லை. நம்முடைய ஃபவுண்டேஷன் குடும்பத்துல உங்களுடைய ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குது கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே இந்த வசனத்தின் மீது இருக்கிறதா, கண்மலையான கிறிஸ்து இயேசுவின் மீது இருக்கிறதா என்று இப்படியாக பார்க்கும்போது அடுத்து அந்த வசனத்துல பாருங்களேன். But everyone who hears these words of mine and does not put them into practice is like foolish man who built his house on sand. ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரம் செய்யாதபடி இல்லைங்களா, வீட்டை எது மேல கட்டுறாரு, மணல் மீது கட்டுறாராம். அதுக்கப்புறம் என்ன வருது, rain came down, streams rose and wind blew. காற்று வருகிறது, எல்லாமே வருகிறது, பலத்த காற்றுகள், சோதனைகள், பிரச்சனைகள், உபத்திரங்கள், ஜனங்கள் நெருக்கிறாங்க, ஃபேமிலியில ப்ராப்ளம் இருக்கிறது இல்லையா, வேலை மேல பிரச்சனைகள், யாரை பார்க்கேடுங்க வேலை மேல பிரச்சனைகள், இதெல்லாம் வரும்போது என்ன ஆகுறது, இந்த வீடு, the house, and it fell with a great crash. ஏன் சொன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, he is a foolish man because he didn't listen to my word. என் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை அப்படின்ட்டு ஆண்டவர் இயேசு சொல்றார். So the wise and the foolish builder. இப்போ வீடு கட்டுகிறவங்க என்ன செய்யணும்னாக்கா, அப்போ வந்து அந்த வீடு கட்டுறவங்களுடைய அஸ்திபாரம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து எதுக்கு இதெல்லாம் ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டு வரும்போது எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நம்ம திருப்பலாம். 3லிருந்து 4வது வசனம். Hebrew chapter 3 verse 3 to 4 வாசிப்போம் வேகமாக. வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். பாருங்களேன், வீட்டு கட்டுறவன் வீடை காட்டிலும் அவனுக்கு தான் அந்த கனம். ஏன்னா இஸ் த ஓனர், அவன் தான் வீட்டுக்கு அதிகாரி. வாசிப்போம். அதே போல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவர்? இயேசு கிறிஸ்து அதிக மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். Jesus is greater than Moses. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது உண்மைதான், அவர் தலைவர் தான். அந்த இயேசு கிறிஸ்து மோசே காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வீட்டை கட்டுகிறவன் வீட்டை காட்டிலும் அதிக கனம் பெற்றிருக்கிறான். பாருங்கள, Jesus had been found worthy greater honor than Moses, just as the builder of a house has greater honor than the house itself. நம்ம வீடு கட்டுறீங்களா, அதற்கு ஆண்டிலும் ஆண்டவரே பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிக்கும் பொழுது, ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் யாரா இருக்கிறாரு? தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். நான் தான் கட்டினேன், என்னுடையது எதுவுமே நம்மளால சொல்லவே முடியாது இல்லைங்களா. எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவனா இருக்கிறார். அப்போ நம்முடைய அஸ்திபாரம் யார் மீது இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மீது இருக்கணும், ஜெபத்தில் இருக்கணும், வேத வசனத்தில் இருக்கணும் இல்லைங்களா. அந்த உலக பிரகாரமான அஸ்திபாரத்தை நீங்க போட்டா அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன ஆகும், பிசாசுடைய சோதனைகள், நெருக்கங்கள், பலத்த காற்றுன்னு சொல்லும்போது ஸ்ட்ராங்கா, சின்ன சின்ன காரியம் இல்லை, ரொம்ப பலமா பிசாசுடைய தகவல்கள் வரும்போது ஈஸியா தாக்கப்பட்டு விழுந்து போவீர்கள். ஜெபிக்க முடியாது, ஆராதனைக்கு வர முடியாது, சபையை பார்த்தாலும் திரும்பிட்டு போறதான ஒரு சூழ்நிலைகள், அது பிசாசுங்களை அப்படியாக இழுத்துக் கொள்கிறது. ஏன்னா உங்களுடைய ஃபவுண்டேஷன் டெய்லி நீங்க செக் பண்ணணும், அப்பா என்னுடைய அஸ்திபாரம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி. அடுத்ததாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் chapter 2 verse 20. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் மூலைக்கல்லாய் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாக இருக்கிறாரா? நம்ம எது மீது நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம் சொல்லி வசனம் சொல்லுகிறது,
built on foundation of the apostles and prophets with Jesus Christ himself as the chief cornerstone. Hallelujah. Jesus is the chief cornerstone. அந்த மூலைக்கல் வைக்கிறீங்க பாருங்க வீடு கட்டும் போது இல்லைங்களா, அது யாரா இருக்கிறாரு? அது இயேசு கிறிஸ்து. வீடு கட்டுறதை குறித்து சொல்லவில்லை, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறேன். அது ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில யார் சீஃபா இருக்காங்க, யாரு மேன்மையா வச்சிருக்கீங்க, யாரு மேன்மையா வச்சிருக்கீங்க சொல்லுங்க. வாலிப தம்பிங்க கேட்டாக்கா யார் உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியம் இப்ப கேட்டா அவங்க வேலை அவங்க நேசிக்கிற பெண்களை பார்த்து சொல்லுவாங்க. இல்ல வயசு பொண்ணுங்களை கேட்டா அவங்க விரும்புகிறதான வயசு பையனை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் ரொம்ப சீப்பா தெரிவாங்க. கடைசியா சீப்பா போயிடும் வாழ்க்கை, ஏமாற்றமான ஒரு வாழ்க்கை, தேவனுடைய சித்தம் இல்லாதபடி வாலிப பிள்ளைங்க தவறி போகிறதான ஒரு வாழ்க்கை. ஏன்னா அவங்களுக்கு சரியான ஒரு ஃபவுண்டேஷன் இல்லை. ஆனா சரியான நேரத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்? இன்றைக்கு உங்களுடைய ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ண முடியாம சீர்படுத்த முடியாம நான் இந்த மாத வாக்குத்தத்த வசனம் ஆண்டவர் சொல்றாரு, நானே கொஞ்ச கால பாடுகள் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்துவேன், ஸ்திரப்படுத்துவேன், பலப்படுத்துவேன், நிலைநாட்டுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எஸ்டாப்லிஷ் இல்லைங்களா? நிலையில்லாத இருக்கிறது பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கை. நீங்க சொல்லலாம் எது செய்தாலும் சக்சஸ் ஆக மாட்டேங்குது, எதை நினைத்தாலும் தோல்வியாக முடிகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் நிலைநாட்டுவேன். I will settle you. என்ன காரியம் செட்டில் இல்லாம இருக்கிறதோ அதை ஆண்டவர் சீர்படுத்துகிறாரா. சீரில்லாத குடும்ப வாழ்க்கை, சீரில்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? சீர்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது இதை எபேசியர்ல பார்க்கும் பொழுது இந்த 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிப்போம். அக்கிரமங்களிலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம் உங்களை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாரா? உயிர்ப்பித்தாரா. எப்படி இருந்தனமோ அக்கிரமங்களில் தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் நாம் நிச்சயமாகவே செலுத்த வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை நம்ம துதிக்காமல் இருக்கவே முடியாது, தேவனை போற்றாமல் இருக்கவே முடியாது. வாசிங்க 5ஆவது வசனத்தையும். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐசுவாரத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எவ்வளவு பெரியதான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். God raised up with Christ and seated us with him in the heavenly realm in Jesus. உன்னதங்களில் உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்னுடைய பிள்ளைகளை. இல்லைங்களா? எங்கேயோ கிடந்த நம்ம எங்கேயோ இருந்த தூரமா இருந்தோமா, தேவனை விட்டு எப்படி இருந்தோமா தூரமா இருந்த ஆண்டவர் இப்ப எப்படி வச்சிருக்கிறாரு? சமீபமாக வச்சிருக்கிறாரு. அதை நினைத்தாலே போதும் நீங்க சீக்கிரமா ஓடி வந்துருவீங்க. அப்பா நாங்க ஒன்றுமே இல்லை, நம்மளே நம்ம ரொம்ப மேன்மையா பெருமையா நினைச்சாதான் எந்த காரியமே நடக்காது. சில காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தும் போது, அப்பா நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கீங்க, இவ்வளவு பெரிய நன்மை செய்திருக்கிறீங்க எங்க குடும்பத்துல, நீங்க செஞ்ச நன்மை மறக்க கூடாது. வாரத்துல ஒரு நாள் அந்த ஹார்ட் ஆஃப் கிராட்டிடியூட், நன்றி நிறுத்தி இருதயத்தோட ஓடி வந்து முழங்கால் படிட்டு யார் வராங்களோ இல்லையோ 9 மணிக்கு பாட்டு ஸ்டார்ட் பண்ணி 2 பாட்டு முடிட்டு அப்புறம் போலாம் நினைக்காதீங்க. எப்படியோ நீங்க சீக்கிரமா அந்த முழங்கால் படிட்டு அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கீங்க, வாரம் ஃபுல்லா எனக்காக நான் வேலை செய்யறேன், ஒரு நாள் உங்க பாதத்துல வந்து நீ செஞ்ச நன்மைக்கு நான் நன்றி. இந்த ரட்சிக்கப்படாமல் இருந்தா யோசித்து பாருங்க நம்முடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும். எப்படி இருந்தோமோ அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மறித்து போயிருந்த நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாராம்? உயிர்ப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில உங்களை ஒவ்வொருக்குள்ளதான் அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி கடந்து வரட்டும். நாங்க செபிக்கிறோம், நீங்களும் எங்களோட சேர்ந்து செபிக்கும் போது ஆண்டவரே மந்த புத்தி மந்த ஆவி எடுத்து போடுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு சில பேர் சொல்றீங்க இல்லைங்களா? அது ஏன், எதற்காக அப்படி? உங்களுக்கும் தேவனுக்கும் சரியான ஒரு ஐக்கியம் இல்லை. சபைக்கு வரணும், எதிர்த்த வாசிக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்வார், நீ போற வழி சரியில்லை, நீ செய்யறது தப்பு. உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் தருவார். இது இல்லாமல் எப்படி இருக்கிறாங்க சில பேர் மறுத்து போயிருக்கிறாங்களாம். மறுத்து போச்சுன்னா எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க நமக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. தேவன் நமக்கு சவுண்ட் மைண்ட் கொடுத்திருக்கிறாரு, தெரிந்த புத்தியை கொடுத்திருக்கிறாரு, பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. பயந்து ஏன் போறாங்கன்னா
பாவம் செய்யும் போது தான் என்ன வரும் உள்ளத்துல பயம் ஒரு காரியங்கள் வரும். ஆனா தேவன் பாவங்களை மன்னிக்கிறார். அவருடைய சமூகத்துல வந்து பாவங்களை அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்து விட்டு விட்டால் இரக்கம் பெறுவீர்கள். பாவங்களை மறைக்க கூடாது. மறைச்சா வாழ்வு கிடையாது. அறிக்கை செய்து விட்டு விடு. அறிக்கை செய்துட்டு அறிக்கை செய்துட்டே இருக்கக்கூடாது. லைஃப் லாங் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். அப்பொழுது இரக்கத்தை நம்ம பெறுவோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்குள்ளாக திருப்புவோம். Colossians chapter 2 verse 7. கொலோசியர் 2:7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. அது வரும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நம்ம திருப்புவோம். 1 Corinthians chapter 3 verse 9 to 11 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நாம் வாசிப்போம். 9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். For we are God's fellow workers. You are God's field, God's building. வாசிப்போம் தமிழில. நாங்கள் தேவனுக்கு உடன்பேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீங்களா இல்லீங்களா? இது ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சை நம்ம பில்டிங்கா கட்டினா கூட நம்ம தான் என்னவா இருக்கிற தேவனுக்கு மாளிகையா இருக்கிறோம். நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். உங்களுடைய உள்ளம் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. எத்தனை பேர் அது விரும்புறீங்க? அப்பா என்னுடைய உள்ளத்துல இருக்கிற அழுக்கு, என் உள்ளத்துல இருக்கிற தேவையில்லாதது எல்லாம் எடுத்து போட்டு நீங்க வாங்க. அவர் வரணும்னா அந்த இடம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கணும். அவர் பரிசுத்தமல்ல தேவன். ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ளதான் தேவன் தங்குகிறார், வாசமா இருக்கிறார். He wants to dwell. அவர் வந்து வாசம் செய்யணும்னு விரும்புகிறார். வேற எதுவுமே அவர் கேட்கவில்லை. ஒரு 10 தேங்காய் கொண்டு வா, ஒரு 20 லெமன் கொண்டு வான்னு கேட்கல, தண்ணியில இருக்கிற முடி எனக்கு கொடுன்னு கேட்கல, உன் உள்ளத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. He is asking a place in your heart. உங்க வாழ்க்கை வேணும். இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் தான் அவர் விரும்புகிறாரு. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி உயிரோட எழுந்து இந்த நாளில உங்களை இப்படியாக உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை வாசிக்கலாம் தொடர்ந்து. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்ப சாரியை போல அஸ்திவாரம் போட்டேன். But I laid a foundation as an expert builder. வேறொருவன் அதின்மேல் கட்டினான். நம்ம ஃபவுண்டேஷன் போட்டா இன்னொருத்தர் வந்து என்ன பண்றாங்க? அது மேல கட்டுறாங்களா? அவன் தான் அதின்மேல் என்ன விதமாய் கட்டினான் என்று பார்க்க கடவன். But each one should be careful how he builds. இல்லைங்களா? எப்படி நம்ம வாழ்க்கை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம், எப்படி கட்டி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லி we must be careful. ஆண்டவர் எச்சரிக்கையா சொல்றாங்க. கவனமா இருக்கணுமா? இஷ்டம் போல நம்ம இருக்காதபடி எக்ஸாமின் அவர் செல்ஃப். நம்மள என்ன பண்ணோம்? எக்ஸாமின் பண்ணோம், சோதித்து பார்க்கணும். பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்களே, எல்லாம் சரியா இருக்குதா? சுகர் லெவல், பிபி லெவல், அதெல்லாம் டெஸ்ட் பண்ணாதான் நமக்கு தெரியுது நம்ம எப்படி இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்போ நீங்க எக்ஸாமின் பண்ணுவீங்க? எப்படி பண்ண முடியும்? சுகர் பிளட் டெஸ்ட் எடுத்தா தெரியுமா? இல்ல, ஜெபம் பண்ணும்போது இல்லைங்களா? அந்த வேத வசனம் ஒரு கண்ணாடி போல. இந்த கண்ணாடி முன்னாடி நின்னா என்ன தெரியுது? தலால சரியா இருக்குதா, நம்ம கரெக்டா இருக்கிறோமா அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லைங்களா? அப்படி தெரியாம நம்ம வெளியே போயிட்டா எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, இல்லை இப்படி சரியா ட்ரெஸ் பண்ணல, சரியா இல்லை அப்படின்னு. இப்போ இந்த வேத வசனம் வந்து கண்ணாடி போல. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம சரியா இருக்கிறோமா, நம்ம தவறு செய்யறோமா, இல்லை எங்க நம்ம விழுந்திருக்கிறோம், செபத்துல விழுந்திருக்கிறோமா, கீழ்படியாமல் இருக்கிறோமா, சபைக்கும் தேவனுக்கும் இல்லை விதத்தை தியானிக்காமல் இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா, இதெல்லாம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. டெஸ்ட் பண்றது எது? கர்த்தருடைய வார்த்தை. அதை வாசிக்கும் போது இது நம்மளை பலப்படுத்துகிறது, இது சீர்படுத்துகிறது. இல்ல வார்த்தை ஒரு நாள் பைபிளை தொட்டுட்டு கொண்டு வரமா வாழ்க்கையில. நீங்களே எக்ஸாமின் யோசிச்சு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி நீங்க கேட்டுக்கொள்ளலாம் இல்லையா? கர்த்தர் நமக்கு ஆகாரமா இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. சரீரத்துக்கு நம்ம ஆகாரம் சாப்பிடுறோம், வெள்ளனா இருக்கணும், ருசி ருசியா சாப்பிடுறோம், நல்ல டேஸ்டா இருக்கணும்னு சேர்ந்து சாப்பிடுறோம். ஆனா இந்த தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குதா? தேனுக்கும் அது தேன் காட்டிலும் இல்லையா? ஹல்லேலூயா. இட் இஸ் டேஸ்டட். தேவனுடைய இந்த வசனத்தை வாசிக்கும் போது அது இனிமையா இருக்கும், அது நமக்கு பலனா இருக்கும், அது நம்ம பாதைக்கு எப்படி இருக்குதா? வெளிச்சமா இருக்குதா? இருள நடக்கும்போது டார்ச் எடுத்துட்டு போறீங்க, கல் எதுனா இருந்தா தெரியும் நமக்கு கரெக்டா போலான்னு. ஆனா அந்த வேத வசனம் நம்ம பகல்லே நடந்து போனா கூட இருட்டுல வாழ்ந்து இருக்கிறாங்க, பகல்லே போனா கூட ஆவிக்கிற கண்கள் குருடா இருக்கிறது இல்லை, அவங்களுக்கு டார்ச் எது? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை வந்து வெளிச்சத்தின் பாதையில நடக்கணும். ஹல்லேலூயா. நம்மளை நடத்துகிறதா
ஹalleluya. அதற்கு தான் வசனங்களை கேட்கும்படியாக நம்ம ஆலயத்துக்கு கொடுக்கிறது மிக முக்கியமா இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அடுத்து வாசிப்போம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. Hallelujah. For no one can lay any foundation other than the only already laid. Hallelujah. ஏற்கனவே போடப்பட்ட அஸ்திபாரம் அன்றி வேற ஒருத்தரும் வந்து என்ன பண்ண முடியாது, அஸ்திபாரம் போட முடியாது. Hallelujah. ஏற்கனவே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது எது? நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு, தேவனுடைய வசனங்கள், விசுவாசம் இல்லைங்களா? ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை நாங்க என்ன பண்ணணுமோ அது ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளணும். ஹalleluya. பிசாசு என்ன பண்ணுவான்? அவன் ரட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று தேடுகிறான். அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளுகிறது நம்முடைய கடமை. So if any man builds, வாசிங்க அடுத்து, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விலக பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். கடைசி நாட்களில் நம்மளை எது பரிசோதிக்குமா? அக்னி, fire. It will be revealed with fire. அப்போ அந்த fire என்ன ஆகுது? It tests the quality of each man's work. இல்லைங்களா? நாங்க பாட்டுன்னு வர சொல்றோம், நீங்க கேட்டாலும் கேட்காமல் போனாலும் உங்களுடைய விருப்பம். குருவிகள் பாடுகிறதா காலையில, பேர்ட்ஸ் எல்லாம் எழுந்துட்டா. ஹேனாக் சொன்ன ஒரு நாள் 4 o'clock அவள் எழுந்துட்டா. ஸோ பேர்ட்ஸ் வே சிங்கிங். எனக்கு ஒரு ஆசை, பேர்ட்ஸ் எல்லாம் பாடுறதுக்கு முன்னாடி நான் ஆண்டு சமூகத்துல வந்து இங்க அமர்ந்து நான் பாடணும், நான் புதிக்கணும் ஆண்டவர். ஏன்னா அது காட்டில விசேஷமானவர் ஆண்டவர் நம்மள சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? பறவைகளை காட்டில. அப்போ பேர்ட்ஸ் பாடுறதுக்கு முன்னாடி எழுந்து நான் காலையில பாடி துதிக்கணும் ஆண்டவரே என்று எனக்கு ஒரு வாஞ்சேன். பாருங்களேன், அது காட்டில விசேஷமானவர்கள். அந்த இடத்துல பார்க்கும்போது this work will be shown for what it is, because the day will bring it to light. ஒரு நாள் வருமா எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். ரகசியமான பாவம், அந்த ரகசியமான நம்ம செய்யற காரியம் எல்லாம் ஒரு நாளைக்கு என்ன வந்துடும், வெளிச்சத்துக்கு வரும். நம்ம நினைக்கிற யாருமே பார்க்கல, யாருக்கும் தெரியாத தானே நம்ம இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறோம், யாருக்கும் தெரியாத தானே நம்ம என்ன ஸ்மோக்கிங் ஒரு ட்ரிங்கிங் ஒரு என்ன எந்த பாவமா இருந்தாலும் சரி, என் வாயில் ஏதோ வருது ஆண்டவர் பேசுகிறத நான் சொல்லுகிறேன். யாருக்கும் தெரியாத மறைஞ்சி போய் செய்யற காரியம் ஒரு நாளைக்கு என்ன வருமா, வெளிச்சத்துக்கு அது கொண்டு வரப்படும். இட் will be revealed. அது வெளிப்படுத்தப்படும். எப்படி? with fire. And the fire will test the quality of each man's work. நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கிரியைகள் எது டெஸ்ட் பண்ண போடுதா? அக்கினி, ஃபயர்ல அது டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியுமா. ஏனென்றால் if what he has built survives, he will receive his reward. பாத்தீங்களா? அந்த நெருப்புல டெஸ்ட் பண்ணும்போது அது ஸ்ட்ராங்கா எது நிக்குதோ நமக்கு என்ன கிடைக்கிறது? ரிவார்ட் கிடைக்குது. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? ஹalleluya, ஹalleluya. அது அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது 16வது வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? Don't you know that you yourself are God's temple and that God's spirit lives in you? நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி நமக்குள்ள எப்படி வாசமா இருக்கிறது. ஹalleluya. சொல்லுங்க. அப்ப நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கும்போது இந்த சரீரம், இந்த ஆத்மா, இந்த ஆவி எல்லாம் இதை நம்ம அசுத்தப்படுத்த முடியுமா? முடியாது இல்லைங்களா? சோ நம்ம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளாக வாசமா இருக்கிறார். ஹalleluya. So we need to carefully, if anyone destroys God's temple, God will destroy him. இது யாராவது தேவனுடைய ஆலயத்தை எடுத்தா தேவன் அவங்கள எடுப்பார் என்று சொல்லிதான் வேதம் இருக்கிறது இல்லைங்களா? ஹalleluya. அடுத்து இந்த கல்லின் மீது சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். upon this rock, இல்லைங்களா? ஸ்ட்ராங் இல்லாத ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மீது நானே சபையை கட்டுவேன். ஒரு மறுதளித்தார். ஆனாலும் ஆண்டவர் அவரை தெரிஞ்சுக்கிட்டார். ஆண்டவர் விட்டு தூரமா போயிருக்கிறீங்களா? நீங்க ஆண்டவர் விட்டு தூரமா ஜெபத்திலேயோ சபையிலயோ எல்லாம் தூரமா ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாரு. இந்த நாளில வா, உன்னதான் நான் பயன்படுத்த போறேன். I'm going to use you. நான் உன்னதான் பயன்படுத்துவேன். I want you, I need you. உங்களை கொண்டு நானே அநேக பேர் ரட்சிக்க போறேன் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஆண்டவர் விட்டு தூரம் போவாதீங்க. இல்ல எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு பணம் இல்லை, அழகில்ல, என் குடும்பம் இப்படி இருக்குது, அது இருக்குது, எதுவுமே ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவருக்கு தேவை நீங்க. யோர் அவைலபிலிட்டி. நீங்க ஆண்டவருக்கு
வரீங்களா? உங்களுக்கு நான் ரெடியா இருக்கிறான்ப்பா, என்ன நீங்க அனுப்புங்க. நீங்க என்ன சொல்றீங்க நான் செய்யறேன் எப்ப நீங்க சொல்றீங்களா, ஆண்டவர் வாஞ்சியா இருப்பார், அவர் உங்களை பயன்படுத்துவார். இல்லைன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணாதீங்க, தூரமா போவாதீங்க. தூரமா இருந்த உங்களை ஆண்டவர் சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இரத்தத்தால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு சபையில அவர் குடும்பமாக அவருடைய பிரசனத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்மளை சேர்த்து வைத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு chapter 2 verse 19. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. Nevertheless, God's solid foundation stand firm. கர்த்தருடைய உறுதியான அடிஸ்தலம் எப்படி இருக்குமா? நிலைத்து இருக்கிறதா? ஹல்லேலூயா. வேற எந்த ஃபவுண்டேஷனும் என்ன ஆகாது, ஸ்ட்ராங்கா இருக்காது. ஹல்லேலூயா. வேத வசனத்தின் மீதும் ஜெபத்தின் மீதும் உங்களுடைய வாழ்க்கையில கட்ட நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணணும், ஒப்பு கொடுத்து உங்களை ஆரம்பிங்க. வசனத்தை கேட்டு முதல்ல மத்திய சுவிசேஷத்துல என்ன வாசித்தோம், இந்த வார்த்தையின் பிரகாரம் கேட்டு அதன் பிரகாரம் செய்கிற மனுஷன் புத்தி உள்ள மனுஷன் கண்மலையின் மீது கட்டப்படுகிற ஒரு வீடுக்கு ஒப்பாயிருக்கிறது இல்லைங்களா? இப்போ வார்த்தைகளை கேட்டு இன்றைக்கே நீங்க என்ன பண்ணணும், ஒரு டிசிஷன். கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணணும், நீங்க தியானிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுறாரு, நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன பண்ணணும், நீங்களே எக்ஸாமின் பண்ணி நிதானித்து அந்த வசனங்களை திரும்ப படிக்கணும். அப்போ எங்களுடைய ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கு? ஏன்னா God's solid foundation stand firm. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவர் போடப்பட்டதான அஸ்திபாரம். ஹல்லேலூயா. இல்லைங்களா? ஒரு ஆக்சிடென்ட்டா நீங்க யாரும் வந்து இந்த இடத்துல உட்காரவில்லை. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் என்ன பண்றார், உங்க வாழ்க்கையில திட்டங்களை வைத்திருக்கிறபடியால தான் இந்த இடத்துல உங்களை அவரு கொண்டு வந்து இருக்கிறார் என்பதை சந்திக்க மேல். ஹல்லேலூயா. இல்லைங்களா? அவர் சமூகத்துல உற்சாகமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஏன்னா ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாருன்னா அவர் உங்களை என்ன பண்ண போறாரு, உங்களுடைய ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ண போறாரு. அவர் உங்களை பலப்படுத்தி சத்துருக்கு மத்தியில் ஒரு பந்தியம் ஆயத்தப்படுத்தி உங்களை நிலை நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விட மாட்டீர்கள். உங்களுடைய அஸ்திவாரம் உறுதியா இருக்க முடியாத கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord knows those who are his. கர்த்தருக்கு தெரியும் அவருடைய பிள்ளைகள் யார் என்று. ஹல்லேலூயா. இல்லைங்களா? He knows அவருடைய பிள்ளைகள் யார், என்னுடைய மகன் யார், என்னுடைய மகள் யார் என்று அவருக்கு தெரியும். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். Everyone who confesses the name of the Lord must turn away from wickedness. கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்கிறவர் யாரும் பொல்லாத வழியை விட்டு என்ன பண்ணணுமா, திரும்பணும். ஏன் இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா அவர்தான் அஸ்திபாரமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம யாருக்காக கட்டப்பட வேண்டும்? கிறிஸ்து மீது, இயேசு கிறிஸ்துவ மீது நம்ம வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். நம்முடைய ஞானத்தின் மீது கிடையாது. இல்லைங்களா? நம்முடைய சுயத்துல நம்ம வாழ நினைத்தாலும் வாழ முடியாது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை அவர் நடத்துகிறவராக இருக்கிறாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 Peter chapter 2 verse 5. ஜீவனுள்ள கற்களை போல ஆமென் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசரிய கூடாரமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். We are a living spiritual house. பாருங்களேன், நம்ம வந்து ஆவிக்குரிய கூடாரமாக கட்டப்பட்டு possible by indwelling of God the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரா, நமக்குள்ள வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறவங்க கைகளை உயர்த்துங்க. நான் சொன்னாக்கா எத்தனை பேர் உயர்த்துவீங்களோ எனக்கு தெரியாது. சர்ச்சுக்கு வருதே ஒரு கஷ்டம், இதுல வேற ப்ரிப்பரேஷன், இது கேட்குறீங்க, அப்புறம் பரிசுத்த ஆவி பத்தி கேட்குறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் we come and go. அப்படி இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரே வாரும். இல்லைங்களா? அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணுமா, அனல் மூட்டி எழுப்பணுமா. அனல் கொஞ்சம் இருக்கும்போது என்ன பண்றோம், நம்ம அது அனல் மூட்டி எழுப்புறோம் இல்லைங்களா? கொஞ்சம் விசுவாசம் இருக்கு, இது கொஞ்சம் லைட்டா சர்ச் வரும் போல, அப்படி இல்லை. அனல் மூட்டி எழுப்புங்க. அனல் மூட்டி எழுப்பி ஆவில தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் வாயில திறந்து கேட்க வேண்டும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஆண்டவர் சொல்றார், ask and it will be given to you. ask and it will be given. கேட்காதே சைலண்டா வாயை மூடி இருக்க கூடாது. வாயை திறங்க, வாயை விரிவா திறங்க. அப்போது நான் உங்களை அதை நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. இல்லைங்களா? நம்ம ஆலயத்துக்குள்ள வந்தா என்ன பண்ண, பாடும் போது வாயை திறந்து பாடணும், துதிக்கும் போது வாயை திறந்து துதிக்கணும். இல்லைன்னா பிசாசு கட்டி வச்சிருப்போம். அப்படியே சைலண்டா தான் நம்ம இருப்போம். எத்தனை வருஷமா நம்ம வாயை திறக்காம சைலண்டா இருப்பது, துதிங்க, பாடுங்க. அப்போ ஆண்டவர் எதற்காக நம்மள வந்து இந்த நாளில் அழைத்திருக்கிறாருன்னு சொன்னா நம்முடைய ஃபவுண்டேஷனை உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இல்லைங்களா? நம்முடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்த பில்டிங் எப்படி இருக்கும்,
ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில, விசுவாசத்துல, சிந்தனையில எல்லாவற்றிலும் நம்ம உறுதியாக வசனங்களை வாசித்து வாசித்து தேவனை பர்சனல் லைஃப்ல தொழுது கொண்டு ஆராதித்து நாம் ஆயுதமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை அதிகமாக அவர் ஆசீர்வதிக்கிறது நிச்சயமாய் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 127:1 நாம் வாசிக்க கேட்போம். Psalms 127 and verse 1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. வாசிங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கட்டுகிறவருடைய பிரயாசம் எப்படி இருக்கிறதா? விருதாவா இருக்கிறதா? ஹல்லேலூயா. எவ்வளவுதான் நம்ம மாம்சத்துல சுயத்துல போராடி கட்டினாலும் கர்த்தர் அந்த நடுவுல இல்ல. நம்ம செய்கிற காரியங்களில கர்த்தர் கூட இல்லைன்னு சொன்னா அந்த காரியம் விருதாவாய் காணப்படும். Unless the Lord builds the house, its builders labored in vain. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது பாருங்க, vain, அது விருதாக இருக்கிறது. கர்த்தரை முன்ன வைக்காம நம்ம செய்யற எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் அது விருதாக போகிறது, அது பிரயோஜனம் இல்லாமல் போகிறது. இந்த காலவெளியில unless the Lord watches over the city, the watchmen stand guard in vain. பாருங்களேன், அந்த காவல்காரனுடைய காவல் எப்படி இருக்கிறதா? விருதாவா இருக்கிறதா? எல்லாவற்றுக்கும் மேலானவர், சிறந்தவர். He is the chief cornerstone என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்படி இருக்கிறாரு? அவரே பிரதானமாகவும் முக்கியமாகவும் அவர் நமக்கு மூலைக்கல்லா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய அஸ்திவாரம் ஏற்கனவே already the foundation has been laid, that is the Jesus Christ. இல்லீங்களா? ஏற்கனவே போடப்பட்ட இந்த அஸ்திவாரத்தின் மீது இன்னொரு அஸ்திவாரம் இன்னொருத்தர் கட்டடம் கட்டவும் அனுமதிக்காதீர்கள். இன்னொரு அஸ்திவாரத்தையும் போட முயற்சி செய்யாதீர்கள். அந்த அஸ்திவாரம் யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. Jesus Christ is my foundation on whom I build my life. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மீது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி நம்ம எழுப்பி இருக்கிறோம். பிரசங்கி 3:3 வசனம். Ecclesiastes chapter 3 and verse 3. கொல்ல ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, மாற்ற ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு it is time to build. இந்த காலவெளியில நம்ம காலையில தொடர்ந்து நம்ம வசனங்களை வாசித்தோம் இல்லைங்களா? கிரைஸ்டன் சொன்னேன், இதெல்லாம் நம்ம கட்டி எழுப்பணும். தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோட பேச நீங்க ஆரம்பிக்கணும். You set a time and a place for God. இல்லைங்களா? தனிப்பட்ட முறையில பர்சனல் மெடிடேஷன், வாழ்க்கையில வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். ஆண்டவர் பேசுவாரு. ஜெப வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணுங்க. அவர் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம டிக்ரீஸ் ஆகல. ஹல்லேலூயா. நம்ம மேன்மை பாராட்ட ஒன்றுமே nothing to boast about ourselves. நம்முடைய படிப்போ, நம்முடைய பணமோ, பட்டமோ, அழகோ எதுவுமே இல்லை. எல்லாமே குப்பை. இயேசு கிறிஸ்துவை நம்ம உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. Let him increase and let us decrease. அவர் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாக அவர்கிட்ட நெருங்கணும், அதிகமா துதிக்கணும், செபிக்கணும், உற்சாகமா இருக்கணும். அப்பா அவர் நமக்குள்ள பெருகுவார். நம்ம எது அதிகமா செய்யணுமோ அதுதான் நம்மள ரூல் பண்ணும், அதுதான் நம்மள ஆளுகை செய்யும். எந்த மனுஷனை நீங்க அதிகமா பிரியப்படுத்துறீங்களோ அந்த மனுஷன் தான் உங்களை என்ன பண்ணுவாங்க? ரூல் பண்ணுவாங்க. Don't let any man rule you. ஆனா ஏசப்பா ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் உங்களை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. அப்பா என் குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க, என் குடும்பத்துக்கு நீ தலைவராயிருங்க, என் வாழ்க்கையை நீங்க ஆளுகை செய்ய ஆண்டவரே, நான் எடுக்கிற தீர்மானத்தை அப்பா நீங்க சீர்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அவர் ஆளுகை செய்வார். He is the authority. இல்லைங்களா? எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான அதிகாரமா இருக்கிறார் என்று பார்க்கிறது இடத்துல பாருங்க, a time to kill and a time to heal, a time to tear down and a time to build. நான் என்ன சொல்லுகிறேன், இந்த வேளையில ஆண்டவர் பேசுகிறார் சபைக்கு, உங்களுக்கு it is a time to build. இதுவே நேரம் உங்களை கட்டி எழுப்பும்படியாக. இல்லைங்களா? இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் அப்படியே போகாதபடிக்கு ஆண்டவரே என்னை கட்டி எழுப்புங்க அப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டி எழுப்புங்க. என்னுடைய அப்பா ஆவிக்குரிய கூடாரம் எப்படி இருக்கிறது? we are the living stone in பைபிள் சொல்லுது. நம்ம ஜீவனுள்ள கற்களா இருக்கிறோமா? ஜீவன் இல்லாதது போல நம்ம இருக்கக்கூடாது. செத்தவர்களை போல, செத்தவர்கள் என்ன குழியில் இருக்கிறவங்க துதிக்க முடியுமா? ஆண்டவரே துதிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நம்ம இருக்கிறவங்கள உயிரோட இருக்கிறோம் இல்லைங்களா? ஹல்லேலூயா. சோர்ந்து போய் நம்ம அமராதபடிக்கு ஜீவனுள்ளவர்களா இருக்கிறோம். கிறிஸ்துவுடைய ஜீவனை நம்ம என்ன பண்ணிருக்கிறது? உயிர்ப்பித்திருக்கிறது. we were dead in transgression and in sin. பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மரித்து போய் இருந்தோமா, தூரமா இருந்தவங்களை சமீபமாய் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பெரிய சாக்கியம்! அந்தகார இருள இருந்த ஆச்சரியமான ஒளி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் இல்லைங்களா? we were living in darkness. நமக்கே தெரியாது இருள வாழ்ந்திருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்து ஆச்சரியமான ஒளியில வைத்து ரட்சிப்பை கொடுத்து பரிசுத்த ஆவியான முத்திரை சீல் பண்ணி காலவெளியில
கர்த்தர் நம்மோடு கூட பேசினதான ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம கவனித்தோம். இடத்துல இப்ரேயர்ல வாசித்தோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? தூரமாய் இருந்த உங்களை சமீபமாய் கொண்டு வந்தேன். உங்களுடைய அஸ்திபாரம் யார் மீது இருக்கிறது? நம்ம நிதானித்து பார்ப்போமாக. நம்ம எழுந்து நிற்கலாம் அவருடைய பிரச்சனத்துக்குள்ளாக. இந்த வேலையில ஆண்டவரே, என்னுடைய அப்பா அஸ்திபாரம் யார் மீது இருக்கிறது? கிறிஸ்துவின் மீது இருக்கிறதா? இல்ல என்னுடைய பணத்தின் மீது, இல்ல சுயத்தின் மீது, என்னுடைய தாளந்து அது மீது இருக்கிறதா? இயேசுவே, நீர் எனக்கு அஸ்திபாரம். You are the foundation, Lord. இன்றைக்கு ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் பலவீனமா இருக்கலாம். ஒருவேளை எனக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இல்லையேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் எதற்காக பேசினார் சொன்னா, it is time to build up. It is time to build your family. உன் குடும்பத்தை நீங்க கட்டும்படியான ஒரு நேரம், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டும்படியான ஒரு நேரம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். He will help you to lay the strong foundation in your life. ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் இல்லைன்னு சொன்னா ஈஸியாக எந்த ஒரு காற்றுகள், எந்த ஒரு பிரச்சனைகள், சோதனைகள் வந்தாலும் அது இடிந்து விழுகிற ஒரு அனுபவமா இருக்கிறது. அப்பா, இடிந்து விடக்கூடாது அப்பா. என்ன வந்தாலும் அங்க சோர்ந்து போக கூடாது, பயந்து போக கூடாது. ஆண்டவரே, அப்பா எங்களுடைய அடிஸ்தலம் அப்பா உறுதியா இருக்கட்டும் என்று சொல்லி வாய்களை திறந்து துதிக்கலாமா அந்த கால வேளையில? ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் ஆராதனையில எங்களுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். விசுவாச வாழ்க்கையும் ஜெப வாழ்க்கையும் ஆண்டவரே, ஆண்டவரே ஆராதனையும் துதியும் உறுதியா இருக்கட்டும். என் குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. இயேசுவே, என்னுடைய பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன், கணவனுக்காக செபிக்கிறேன், என் மனைவிக்காக செபிக்கிறேன். அப்பா இயேசுவே, குடும்பத்தில் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பா உறுதியாக இருக்க முடியாது, துணியை எழுப்ப முடியாது, செபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். எங்களுடைய இசப்பா அடிஸ்தலம் உறுதியாக இருக்கட்டும். எங்களுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. ஆண்டவரே, நீர் உதவி செய்வீராக என்று சொல்லி வாய்களை தந்து நம்ம குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக செபிங்க. ரட்சிக்கப்படாத கணவனுக்காக செபிங்க, மனைவிக்காக செபிங்க, உற்றார் உறவிற்காக செபிங்க. இயேசுவே, என்னுடைய குடும்பத்துல எப்படி ஒரு சோதனைகள் ஆண்டவரே, ஸ்ட்ராங் wind is blowing against my house. என்னுடைய வீட்டுக்கு எதிராக, என் குடும்பத்துக்கு விரோதமாக பலத்த காற்று வீசுகிறது. அது விழுந்து போகாதபடி அதை நிறுத்தும் ஆண்டவரை, நிலை நிறுத்துங்க. என்னுடைய காரியத்தை ஆண்டவரை நீ செட்டில் பண்ணுவீர். You establish your Lord. என்ன காரியத்தை நீங்க யோசிக்கிறீங்களோ, what you decide on will be established to you. நீங்க எதை நிர்ணயிக்கிறீங்களோ, எதை தீர்மானம் எடுக்கிறீங்களோ, அதை கர்த்தர் இந்த காலவெளியில நான் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், நான் அதை நிலைநாட்டுவேன். I will settle for you. I will establish you. I will strengthen you. I will do everything for you. ஆண்டவர் சொல்லுகிறாரு. நிலையில்லாத காரியம், சீர்பட்டிருக்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்றார். I will make it perfect. Do not worry, I will make it perfect. I will settle it. Hallelujah. I will establish. I will make it firm, strong, because I am the chief cornerstone. Because I am the chief builder. I am the expert builder. சொல்றார், சிறந்த அவரே ஒரு கட்டடம் அவர் கட்டி எழுப்புகிறவரா இருக்கிறார். ஹalleluya. மனுஷன் மீது, பணத்தின் மீது, ஞானத்தின் மீது அல்ல. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. 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 Hallelujah.
விசுவாசிக்கிறேன்.